எவ்வளவோ ஆக்சிடென்ட்ஸ் லைஃப்பில் இருக்கும்போது ஒரு அப்பா அம்மா சரியா இல்லைன்னா அந்த பாட்டி தாத்தா என்ன பண்ணுவான்னா, ஐயோ அவளை மாதிரி நீ ஆயிடக்கூடாதுன்னு அந்த குழந்தைக்கு நிறைய சொல்லின்னு வருவா. நிறைய சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டம். கிருஷ்ணருக்கு திரௌபதினா அவ்வளவு இஷ்டம். க்ளோஸ் ஃப்ரெண்ட், தன் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஆயிடுத்தே, தான் இருந்து இப்படி ஆயிடுத்தே அப்படிங்கிற ஆதங்கம் என்ன பண்றதுன்னு தெரியல. கடன்னு ஒப்பிச்சுட்டாரு. எங்க டவுட்ல வந்து போர் தொடுக்காம போயிடுவானோ, இவன் வந்து 100% கன்வின்ஸ் பண்ணி ஆனோ, குழப்பமே வச்சுக்கூடாது. நான் சொன்ன அடிச்சுனேன்னா அந்த அன்னைக்கு வந்து வெறும் புடவை தானே கொடுக்க முடிஞ்சது, அவளை அப்புறம் அழிக்க முடியலையேங்கிற ஆதங்கம். இப்போ முடிச்சிடணும்டா அப்படிங்கிற ஒரு அப்சல்யூட்லி. இதுல ஒரு சின்ன இன்னொரு காரணமும் இருக்கு. வியாஜம்னு சொல்வா. வியாஜம்னா எக்ஸ்கியூஸ்ன்னு அர்த்தம் பாண்டேஜி. அதாவது பெருமாள் வந்து எத்தனையோ அவதாரங்கள் எடுத்திருக்கார், உபதேசம்னு தனியா பண்ணதில்லை. இப்போ ராமாயணத்திலே பார்த்தீங்கன்னா வாழ்ந்து காண்பித்தார், லைஃபே தான், அவ்வளவுதான். ஸோ தேர் இஸ் நத்திங் கால்ட் அஸ் அ ராமகீதான்னு ஒன்று கிடையாது. மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி என்னுடைய வாழ்க்கையே பாடம். அதனால சக்கரதேவ பிரபன்னாயன் ஒரே ஒரு ஸ்லோகம் தான் ராமர் சொல்லியிருக்கார். அது ராமச்சர்ம ஸ்லோகம்னு பேர் யுத்த காண்டத்தில். வேற எதுவுமே சொல்லலை அவருக்கும் உபன்யாசகராகணும்னு ரொம்ப ஆசை பெருமாளுக்கு. ஸோ அதனால் பார்த்தார் யாராவது மைக்கு கொடுப்பாளான்னு. கிருஷ்ணாவதாரம் ஏறக்குறைய முடிவடைகிற ஸ்டேஜ் வந்துடுத்து. இன்னும் அவர் உபதேசம் பண்ணலை. இந்த போர்க்களத்தில் அர்ஜுனன் கேட்ட சாதாரண கேள்விகளை ஒரு வியாஜமாக வச்சுண்டு, ஒரு எக்ஸ்கியூஸாக வச்சுண்டு தான் சொல்ல வேண்டும்னு நினைச்சதை அத்தனையும் சொல்லிட்டார். நவ் ஆர் நெவர், அவ்வளோதான். ஃபுல்லாக ஒப்பிச்சுட்டார்.